வெல்கம் டு ஷப்னம்ஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஆச்சிப்பூ எல்லாம் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 50% வதக்கினா போதும், இல்லைன்னா கலர் மாறிடும். தேங்காய் பால் சாதம் கலர். நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது காரமே வந்து பச்சை மிளகா காரம் தான். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா மிளகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டா ஒரு பிஞ்ச் அளவு. அதுலேயே நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். இது கூடவே நம்ம புதினா மல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும், நிறையா கூட இந்த உலக்கில் வந்து 1.5 கிளாஸ்க்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். 2 உலக்கு அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலரிக்கலாம். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் பெரிய தக்காளியா ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி முதவே போட்டாக்கா கலர் மாறிடும், அதனால நம்ம இந்த ஸ்டேஜில் போடுறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் அடங்கவும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, தேங்காய் பால் சாதம் சூப்பராக வந்திருக்கு. ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் சாதம் நல்லா பொழு பொழுன்னு இருக்கு. பாருங்க, அரிசி உடையாம. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் சாதம் நமக்கு ரெடி. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் வச்சு பரிமாறிக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி, 2 உலக்கு தண்ணி ஊற்றுனதுக்கே சாதம் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு சாதம். நல்ல ஒரு வெட்டிங் ஸ்டைலில் தேங்காய் பால் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.